ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை. நமக்கு வேதத்தை திருப்பிக் கொள்வோம். பகுதி 52வது பகுதிக்கு நேராக வந்திருக்கிறோம். பிளஸ்ஸிங் சீரியஸில் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவராமே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். உபாகமம் 30வது அதிகாரம் 16வது வசனத்தை இந்த கால வேளையில் நாம் தியானிக்க போகிறோம். டியூட்ரானமி சாப்டர் 30 verse 16. நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். ரைட், வசனம் சொல்லுகிறது அவ்வளோதான், போதும். அன்பு கூறவும். போன வாரத்தில் நம்ம இதே தான் தியானித்தோம். அன்பு கூறுகிறது. பகுதி 2னா அந்த அன்புல 2வது பகுதி. நான் சென்ற வாரத்தில் சொன்னேன், 2வது பகுதி நான் தியானிப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னுடைய இருதயத்தில் ஏவினபடினால் நான் அடுத்த பகுதி எடுத்துட்டேன். ஆனாலும் தேவ ஆவியானவர் அன்றைக்கு சென்ற வாரத்தில் என் இருதயத்தில் ஏவினபடினா, அந்த உணர்வை கர்த்தர் கட்டளையிட்டபடியினால நான் மீண்டுமாக இந்த அன்பின் வார்த்தைக்குள்ளாக நான் தள்ளப்பட்டேன். ஸோ திரும்பியும் நான் உட்கார்ந்து அவைகளை தியானித்து திரும்ப அந்த செய்தியை திரும்பியும் ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்து எடுக்க ஆரம்பித்தேன், அன்பினுடைய 2வது பகுதியை. ஸோ கர்த்தர் நம்மக்கிட்ட ஏதோ பேச விரும்புகிறாரு அப்படிங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். ஆங்கிலத்தில் சொல்லப்படுது, ஃபார் ஐ கமாண்ட் யூ டுடே டு லவ் த லார்ட் யுவர் காட். அழகாக போட்டிருக்கு. என்னதுங்க? ஃபார் ஐ கமாண்ட் யூ டுடே டு லவ் த லார்ட் யுவர் காட். வசனம் சொல்லுது என்னென்னா, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்ன பண்ணணுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா, சொல்லுங்க, திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் அவரை நேசிக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும்னா நான் அவரில் அன்பு கூறணும். உலகத்தில் அல்ல, என் தேவனிடத்தில் அன்பு கூறணும். ஆமேன். ரைட், இன்றைக்கு பார்க்க போகிற டாபிக் அதுதான். டாபிக் வாங்க. டாப்பிக்கே இல்லையா? டாபிக் முன்னாடி பின்னாடி போடக்கூடாது. டாபிக் முன்னாடி தான் இருக்கும். டாபிக் மிஸ் ஆயிடுச்சா? எப்படியாவது ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுது. எப்படி தான் மிஸ் ஆகுது? சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், மாற்றும் அன்பின் சக்தி. என்னதுங்க? மாற்றும் அன்பின் சக்தி. த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லவ். என்னங்க? த பவர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் லவ். என்னதுங்க? மாற்றும். சொல்லுங்க, மாற்றும் அன்பின் சக்தி. அன்பின் சக்தி எதை மாற்றுதான்? சகலத்தையும் மாற்றிடும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன? மாற்றும் அன்பின் சக்தி. ரைட். நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது லவ் கேன் சேஞ்ச் எனிதிங். அன்பு சகலத்தையும் எதையும் செய்யும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அண்டர்ஸ்டாண்ட் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லவ். அன்பினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரம் அந்த அன்பினுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்வதில்லை. உலக அன்பை குறித்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். உலக அன்பு எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம மனிதருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் தேவனுடைய அன்பை, தேவனுடைய அந்த அன்பு அடுத்த லைனில் தான் சொல்லுது, லவ் பியாண்ட் மெஷர்ஸ். அப்படின்னா என்னது? அன்பு அளவற்ற அன்பு. தேவனுடைய அன்பு அளவற்ற அன்பு. அந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அவ்வளவு அதிகமாக பியாண்ட் த லிமிட்ஸ், பியாண்ட் த மெஷர்ஸ். ஏன்னா அளவு நம்ம அளந்தோம்னா, மெஷர் பண்ணோம்னா ஓரளவுக்கு மெஷர் பண்ணலாம். ஆனால் வசனம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, தேவனுடைய அன்பு மெஷர் பண்ணவே முடியாது. தேவனுடைய அன்பு லிமிட்டே இல்லை, லிமிட்லெஸ். ரைட், நாம் வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். 1லிருந்து 13 வசனங்கள் இருக்கிறது. இதுதான் நம்முடைய மைய வசனம், தீம் வசனம் தான். இதை வைத்து தான் நம்ம அடுத்தடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து போகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறோம், கேட்கலாமா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போலவும் இருப்பேன். அன்பு எனக்கு இல்லைன்னு வைங்களேன், வெறும் சவுண்டு மட்டும்தான்.
வெறும் சவுண்ட், வெறும் நாய்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஒன்றும் செய்ய முடியாது. ரைட், வாசிங்க. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் ஐ ஹாவ் a prophetic spiritual gift இருந்தாலும், சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளைப் போல பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஒரு பெரிய மலையையே உடைச்சி எரிகிற அளவுக்கு எனக்கு திறமையும் தாளந்துகளும் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை. வாசிங்க. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. சிலர்லாம் சொல்றாங்க, உலகத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் நான் அன்னதானம் பண்றேன் அப்படிம்பாங்க. அன்னதானம்னா என்னது? சாப்பாடு போடுறது தான். நான் சாப்பாடு போட்டேன்னா எனக்கு நன்மை கிடைச்சிரும் அப்படின்னு நிறைய உலக மனிதர்கள் சொல்கிறாங்க. சாப்பாடு போடுறதுனால நன்மை வந்துருமா அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னது? நன்மை வராது. சோறு ஓடுறதுனால நன்மை வராதியா? அன்னதானம் பண்ணுறதுனால நன்மை வராதியா? வசனம் சொல்லுது. அவன் நினச்சிக்கிறான், நான் அன்னதானம் போட்டுட்டேன் அதனால எனக்கு எப்படியோ எனக்கு நன்மை கிடைச்சிடும். தெளிவாக சொல்லுது வசனம். என்னது? நான் அன்னதானம் பண்ணினாலும், என்னது? எனக்கு உண்டான யாவற்றையும், இருக்கிற எல்லாத்தையும் நான் கொடுத்தாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு. அதுதான் உலகத்தில் இருக்க ஜனங்கள் என்ன பண்ணுறான்? நெருப்பில் நடக்கிறேங்கிறான், தீ மிதிக்கிறேங்கிறான், தீயை தூக்கி தலையில் வச்சுக்கிறான். ஸோ அவன் ஏதோ ஒரு இதில் ஓடுறான். ஆனால் வசனம் சொல்லுது, இதையெல்லாம் நீ செஞ்சாலும், இதையெல்லாம் நீ பண்ணாலும், அன்பு உனக்கு இல்லைன்னு வையேன், உனக்கு என்ன? நீ செய்ய. ஆனால் உனக்குள்ளே உண்மையான கடவுள் பக்தி, தேவ அன்பு அந்த இல்லாமல் நீ எதை செஞ்சாலும் அது பிரயோஜனம். ரைட், அடுத்த வசனம் வாசிக்கலாம். அன்பு நீடிய சாந்தமும். அன்பு எதை சொல்லுகிறது? நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. நல்லா கவனிங்க. லிஸ்ட்ல நமக்கு அன்பு இருக்காங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1, அன்பு நீடிய. எத்தனை பேத்துக்கு நீடிய சாந்தம் இருக்குது? எத்தனை பேத்துக்கு கோபம் வருது? எல்லாத்துக்குமே கோபம் வந்துடும். நீடிய சாந்தம் நமக்கு இருக்குதா? இல்லை. அப்போ அன்பு நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அடுத்தது, அன்பு தயவு உள்ளது. சரி, தயவு நமக்கு கொஞ்சம் இருக்கும். அடுத்து, அன்புக்கு எத்தனை பேத்துக்கு பொறாமை இருக்குது? நான் இல்லைன்னு கேட்கல. எத்தனை பேத்துக்கு பொறாமை இருக்குது? என்னமோ எல்லாமே தேவ தூதர்களை போல நான் ஒன்றுமில்லை அப்படின்னு நம்ம நினச்சி ஏதோ ஒரு விதத்தில் பொசசிவ்னஸ்ன்னு சொல்கிறோம் தெரியுமா? என்னது? அதுவுமே ஒரு விதமான பொறாமை தான். இவங்க எங்கிட்ட மட்டும்தான் பேசணும், அது எப்படி அவங்ககிட்ட பேச? தட் இஸ் ஆல்சோ என்னது? பொறாமைக்கு ஈக்குவலாக வந்துடுது பொசசிவ்னஸும். ரைட். அப்போ அடுத்தது, அன்பு தன்னை புகழாது. நான்லாம் சமைச்சேன்னு வைங்களேன், ஆடேங்கப்பா வேற மாதிரி சமைப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பா இராது. அடுத்தது, அயோக்கியமானதை செய்யாது. அடுத்தது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, கோபம் வராது, தீங்கு மாத்திக்கப்பா தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அப்பாடா, ஒருத்தன் செத்து போயிட்டான், அட்டி வாங்கிட்டானா, ஆஹா என்ன ஒரு சந்தோஷம். மக்களை நல்லா கவனிங்க. விழுந்துட்டானா நல்ல வேலை, அவன் விழுகாம இருந்தானா, விழுந்துட்டான், இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. கை உடைஞ்சிருச்சா, அப்பாடா. மக்களே, இதுக்கு அன்பே இல்லைன்னு அர்த்தம். வேதத்தின் அடிப்படையில் அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஆமா, சத்தியம் என்ன சொல்லுது? அப்பா இதுதான்ப்பா அன்புன்னு சொல்லுது. அல்லேலூயா. அடுத்து, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கணுங்க. எத்தனை பேர் நம்ம சகிக்கிறோம்? போன வாரம் இந்த கடந்த நாட்களில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை நான் சந்தித்தேன். மக்களை நல்லா கவனிங்க. அந்த மருமக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. தன் கணவனோடு அமர்ந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன தெரியுமா? என்னுடைய மாமியார், அதாவது கணவனுடைய அம்மா, கிட்டத்தட்ட 85 வயதாகிவிட்டது. அவர்கள் பெட் ரிட்டன், படுக்கை ஆகிட்டாங்க. சகலமும் பெட்டில் தான். அவங்களுக்கு சகலத்தையும் நான் தான் செய்கிறேன். அவங்க டாய்லெட் போனாலும் நான் தான் கழுவுறேன், அவங்க யூரின் போனாலும் நான் தான் அவ்வளோதான், எல்லாமே எனக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இப்பயும் அந்த வசதிகளாய் அவர்கள் இருந்தபடியினால், சகல வசதிகளோடு வாழ்ந்தபடியினால், இப்போவும் படுக்கையாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மூர்க்கம் அப்படின்னு. காஃபி அப்படி டிகிரி காஃபி மாதிரி அப்படி
இருக்கணுமா. அப்படி சுட சுட கொஞ்சம் ஆற்றி கூட கொடுக்கக்கூடாதான். படுத்து இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு காஃபி அப்படியே பக்காவாக சூடாக கரெக்டாக அந்த அது அந்த என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அதை வந்து பதமாக கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா அந்த அம்மா அப்படின்னு தட்டி வீசிடுமா. தோசை சுட சுட கொண்டு வா. புரியுத மக்களே? கொஞ்சம் காஃபி கம்மியாயிருச்சுன்னா ஒரே தட்டு தட்டிடுமா அப்படியே. ஆனாலும் அவங்க சொல்கிறாங்க, நான் சகலத்தையும் சகித்து கொண்டிருக்கேன். ஒரு நாள் அந்த அம்மா, எனக்கு மட்டன் சாப்பிட்டே ஆகணும், மட்டன் வாங்கிட்டு வாடா அப்படின்னு பையனை மிரட்டுதான் அந்த அம்மா. படுத்திருந்தாலும் இவர் டாக்டர் சொல்லியிருக்காங்க நான் வெஜிடேரியன் கொடுக்காத அப்படின்னு. ஆனாலும் அந்த அம்மா எனக்கு வேணும். சரி, வயசான காலத்தில் சாப்பிட்ற நேரத்தில் சந்தோஷமாக சாப்பிட்டோன்னு செஞ்சு கொடுத்த அடுத்த நிமிடமே சாப்பிட்டு உள்ளே போனது எல்லாமே வெளியில் வந்துருச்சு. அடுத்த நிமிஷமே அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு சின்ன குழந்தைங்க வச்சுருக்கிறாங்க. 2 குழந்தை, சின்ன குழந்தை இருக்குது. ஒருத்தி இவ்வளோ பெருசு, ஒருத்தி இவ்வளோ பெருசு, சின்ன குழந்தை. அவங்க சொல்கிறாங்க, என் வீடே நாறுது, ஆனாலும் நான் செய்கிறேன். தன் மகன் சொல்கிறான், எங்கள் அம்மா அவ்வளவு எங்களை கேவலமாக திட்ட தான் செய்யும், ஆனாலும் என் தாயையும் என் தகப்பனையும் நான் தானே பார்க்கணும். பீப்புள் ஆஃப் காட், தேவ ஜனங்களே, அன்பு சகலத்தையும் சகிக்கும். எத்தனை பேர் நம்ம சகிக்கிறோம்? எத்தனை பேர் சகிக்கிறோம்? என்னாலலாம் பொறுத்துக்கொள்ள முடியல, என்னால் எப்படி சகிக்கிறது? எப்படி பேசிட்டான் தெரியுமா? என்னெல்லாம் பேசினான் தெரியுமா? அன்பே இல்லை, அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை, தேவ அன்பு இல்லை நம்மகிட்ட. நீ கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். உண்மையான தேவ அன்பு வேணும்னா அன்பு சகலத்தையும் என்ன பண்ணணும்? சொல்லுங்க மக்கள், அன்பு சகலத்தையும் சகிக்கணும். வாசிக்கப்பா, அடுத்து வாசிங்க, 8 வசனம். அன்பு ஒரு காலும் அழியாது, அன்பு ஒரு காலும் ஒழியாது, தீர்க்கதரிசனாலும் ரைட் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். ஓகே, நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் குறைவுள்ளது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன். நல்லா கவனிங்க, நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ, நான் வளர்ந்து புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நல்லா கவனிங்க, இன்னும் நிறைய பேர் பிறந்த குழந்தையாவே இருக்கிறோம். இன்னும் நமக்கு பவுல் சொல்லுகிறது போல புஷ்டியான ஆகாரம் இல்லை, இன்னும் நமக்கு நிறைய நேரம் பாலை தான் கொடுக்க வேண்டியதாகவே இருக்குது. பவுல் சொல்வார், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு திருவசனமாகிய மூல உபதேச வார்த்தைகளை மீண்டும் 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 மீண்டுமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குதே அப்படின்னு பவுல் சொல்லுவார். வசனம் சொல்லுதுங்க, நான் குழந்தையாக இருந்தேன், குழந்தையாக இருந்தபோது குழந்தைக்கேற்றபடி பேசினேன், குழந்தைக்கேற்றபடி சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் இப்போ வளர்ந்து மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் குழந்தைக்கேற்றவைகளை எல்லாம் ஒழித்துட்டு நான் இப்பொழுது என்ன யோசிக்கணுமோ அதை யோசிக்கணும், எப்படி யோசிக்கணுமோ அப்படி யோசிக்கணும், எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்ளணும். நிறைய பேர் இன்னுமே குழந்தையாக தான் இருக்காங்க, பேபியாக தான் இருக்கு. இன்னும் நிறைய பேர்த்த உங்களெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் தெரியுமா? சொல்லுங்கள், உங்களெல்லாம் நிறைய பேர்த்த நான் எப்படி தெரியுமா பார்க்குறேன்? குழந்தையாக தான் பார்க்குறேன். ஏன் தெரியுமா? வளரல. நான் எப்படி சொல்லுவேன்? வளர்ந்த குழந்தைன்னு சொல்லுவேன். எப்படி? ஆமாம், சரீரம் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, இருதயம் வளர்ச்சி அடையல, சிந்தை வளர்ச்சி அடையல. நிறைய நேரம் சிந்தைகள் எல்லாம் குழந்தைய மாதிரியே, இன்னும் அப்ப குழந்தையாவே, இன்னும் குழந்தையாவே. வசனத்தை மாத்துங்க 12 வசனம். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ரைட், கடைசி வசனம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. மக்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு நம்ம பார்க்கறதுன்னா மாற்றும் அன்பின் சக்தி. சொல்லுங்க, மாற்றும் அன்பின் சக்தி. அதுதான் வாஸ்தவம். அன்பை பற்றி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை ஃபுல்லாக படித்து தரவாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சகலத்தையும் நம்ம சகிக்கிறதுக்கு பழகிடணும்.
அன்பு வந்துருச்சுன்னா, தேவ அன்பு உள்ள வந்துருச்சுன்னா சகலத்தையும் சகிக்கணும், சகலத்தையும் மன்னிக்கணும், சகலத்திலும் அன்பு வெளிப்படுத்த வேண்டுவது அவசியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, மாற்றும் அன்பின் சக்தி என்னதுங்க? 3 விஷயங்களை நான் உங்களோட பேச போகிறேன். நம்பர் 1, த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ், அன்பின் அடித்தளம் என்ன? நம்பர் 1, இந்த மாற்றும் அன்பின் சக்தியில் நம்பர் 1 நாம் முதலாவது நாம் பார்க்க போகிறது த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். என்னதுங்க? அன்பின் பேஸ்ன்னு சொல்லுவோம். பேஸ், ஃபவுண்டேஷன். ஒரு வீட்டிற்கு ஃபவுண்டேஷன் போட்டால் தான் வீட்டை கட்ட முடியும். பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான்? ஃபவுண்டேஷன் ரொம்ப ஆழமாக பறித்து போடுறான். கீழெல்லாம் பெல்ட் காங்கிரீட்லாம் போட்டு நல்ல ஸ்ட்ராங்காக கம்பியெல்லாம் பெருசாக போடுறான். எது தெரியுமா? அப்போ தான் ஒரு 5 ஃப்ளோர் 6 ஃப்ளோர் 7 ஃப்ளோர் கட்டுவதற்கு இந்த ஃபவுண்டேஷனை அவன் நல்ல அடித்தளத்தை ஹெவியாக போட்டால் தான் மேலே நல்லா கட்ட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. மக்களே இருக்கீங்களா? அன்பினுடைய ஃபவுண்டேஷன் முதல்ல பார்க்க போகிறது என்னது? அன்பின் அடித்தளம். வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியன்ஸ் சாப்டர் 3 verse 17, 18, 19. விசுவாசத்தினாலே ரைட், கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோட கூட கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரைட், இங்கே நாம் எதை பார்க்கிறோம் என்றால், இப்ப இந்த மைக்கோடைய 7 மானிட்டர் கொஞ்சம் ஏற்றுங்க. மானிட்டர் அந்த ஆக்ஸ் 2ல கொஞ்சம் ஏற்றிருங்க. ரைட், ஓகே. இப்போ வசனத்தை எங்கேருந்து, இந்த அன்பை நம்ம எதுலேருந்து பார்க்கணும் தெரியுமா மக்களே? எக்ஸ்ப்ளோரிங் த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். எதை வெளிப்படுத்த போகிறோம்? எக்ஸ்ப்ளோரிங் த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். அப்படின்னு என்னது? இங்கிலீஷ் படிக்க தெரியுமில்ல? படித்து சொல்லுங்களேன் தமிழில், டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரிங் த பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ்னா என்னது? என்னங்க பார்க்குறீங்க? சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். பிப்ளிக்கல் ஃபவுண்டேஷன் என்னது? ஃபவுண்டேஷன் என்னது? அஸ்திபாரம் ஆஃப் லவ்னா அன்பு. பிப்ளிக்கல்னா பைபிள். வேதத்தின் அடிப்படையில் அன்பினுடைய அடித்தளம் எப்படிப்பட்டது என்பதை காட்ட விரும்புகிறேன். எக்ஸ்ப்ளோரிங், புரிஞ்சுதானே? வேதத்தின் அடித்தளத்திலிருந்து, வேதத்தின் அடிப்படையிலிருந்து அன்புங்கிறதுடைய அந்த அன்பு எப்படிப்பட்ட அடித்தளமாக இருக்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, வெளிக்காட்டுவது தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1ல் வசனத்துக்கு வாங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. நல்லா கவனிங்க, என்னது? அன்பிலே வேரூன்றி. ஒரு செடி வைக்கிறோம், அந்த செடியினுடைய அந்த வேறு எவ்வளவு உள்ளே போகுதோ அந்த அளவுக்கு தான் மேலே அது ஸ்ட்ராங்காக நிற்கும். வேறு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக சாஞ்சு ஒரு கட்டத்தில் கீழே விழுந்துடும். அது அந்த வேரூன்றி போகவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்கலி தட் பிளான்ட் வில் ஃபால் டவுன், கீழே விழுந்துடும். அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் அன்பிலே வேரூன்றி. சொல்லுங்க, அன்பிலே வேரூன்றி. நாம் அன்பிலே வேரூன்றி நிற்க வேணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 18ஆம் வசனம் சொல்லுது, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து. அன்பினுடைய எதை புரிந்து கொள்ளணும்? அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று. யாருடைய? கிறிஸ்துவினுடைய அன்பின். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? அன்பை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். யார் அன்பை? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்னது? ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். நம்பர் 1 என்னது? அன்பினுடைய
அடித்தளமே என்ன, ஃபவுண்டேஷன் என்ன? கிறிஸ்துவின்குள்ளாக வேரூன்றி நிற்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக வேண்டூன்றி நிற்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நம்பர் 1 என்னன்னா, அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ்ல என்னன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பினுடைய அகலம் என்ன, எவ்வளவு எவ்வளவு அகலமாய் தேவன் எவ்வளவு என்னை நேசிக்கிறார், அவருடைய அன்பின் ஆழம், அன்பினுடைய நீளம், அன்பினுடைய உயரம் இன்னதென்பதை நான், மக்கள் இருக்கீங்களா இல்லையா, அவைகளை என்ன பண்ணணுமா, உணர்ந்து. நம்ம நிறைய நேரம் இவைகளை உணர்றோமா? கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா மக்களே? கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம், நீளம் எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு நாளும் நம்ம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்த வசனம் சொல்லுது, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். எனக்கு புரிய மாட்டேங்குது நிறைய நேரம் அந்த அன்பு எப்படின்னு. அறிவிக்கட்டாத அந்த அன்பை எப்படி அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், நம்ம அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படணும். பரிபூர்ணம் எது? அன்பில நிறையப்படணும். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படி என்னது உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறேன். அந்த தேவன் உங்களுக்கு சகலத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எபேசு சபைக்கு அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மக்களே புரியுதுங்களா? நம்ம செய்ய வேண்டிய ஃபவுண்டேஷன் லவ் ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா? என்ன பண்ணணும்? ஃபவுண்டேஷனு ஃபஸ்ட்டு அன்பில் வேரூன்றணும். ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1 ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ் என்னது? அன்பில் வேரூன்றணும். அந்த அன்பில் வேரூன்றும் பொழுது அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்று அறியத்தக்கதாக அவருடைய அன்பிலே அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணுமா? அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கணும். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மனிதன் சக மனிதனை புரிந்து கொள்ள எந்த அளவுக்கு பிரயாசப்படுறான்? எப்படிங்க? ஆமாம், ஒரு பையன் ஒரு பிள்ளைய பார்த்த உடனே, ஒரு அஃபெக்ஷன் வந்த உடனே அந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக அவன் என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறான். ஆப்போசிட் செக்ஸ் பார்த்த உடனே, ஜெண்டரை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஈர்ப்பு வந்து, இதெல்லாம் எதனால் வருகிறது? அவனுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு தாக்கம். இப்போ நல்லா கவனிங்க, நமக்குள்ளே இப்படிப்பட்ட தாக்கம் தேவன் மேலே ஏற்படுதா? சொல்லுங்க. தாக்கம் ஏற்படலன்னு சொல்லுங்க. நான் கடைக்கு போய் நல்ல ஒரு அணுகுண்டு, ஒரு 100 அணுகுண்டு வாங்கிட்டு வந்து டமார் அப்படின்னு சிஸ்டர் மேலே டமார்னு ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அணுகுண்டு போட்டுறேன். சிரிக்கிறீங்க. அப்படி போட்டாலும் அதெல்லாம் வெளி தோற்றத்துக்கு தான், உள்ள ஒன்று இம்பேக்டு பண்ணாது. உள்ள இம்பேக்ட் பண்ணணும்னா நான் உண்மையாலுமே தேவ அன்பு என்னங்கிறத புரிந்து கொள்ளணும், உணரணும். வசனம் சொல்லுது, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 நமக்கு தெரிஞ்சது. சரி, ஆவியின் கனிகளை பற்றி பிள்ளைங்கிட்ட கேட்போமா? பெரியவங்கிட்ட கேட்போமா? ஆவியின் கனி எத்தனை இருக்குதுங்க? ஆவியின் கனி எத்தனை இருக்குது? 9. சரி, அந்த வசனத்தை தான் வாசிக்கலாமா? வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு. ஸ்டார்ட் பண்ண உடனே ஆவியின் கனியோ ஸ்டார்டிங் என்னது? சொல்லுங்க, ஸ்டார்டிங் என்னது? அன்பு. அன்பு இருந்தாதான், சொல்லுங்க, அன்பு இருந்தாதான் ஸ்டார்ட்டே பண்ண முடியும். அன்பு இல்லாமல் ஒரு மனிதன் எதையும் செய்ய முடியவே முடியாது. அன்பு இல்லைன்னா, அன்பு இருந்தாதான் அவன் எதையுமே செய்வான். ரைட். ஆவியின் கனியில முதல் கனி அன்பு, அடுத்தது சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, ரைட், தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஓகே, இப்போ வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். மக்களே, நான் வாசிக்கிற மாதிரி வாசிங்க. எப்படி? நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கிறீங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? இப்போ ஒவ்வொன்றுக்கு முன்னாடியும் அன்பை போடணும். எப்படி? அன்பு அப்படின்னு சொல்லிட்டு, அன்பு சந்தோஷத்தை கொடுக்கும்,
அன்பு சமாதானத்தை கொடுக்கும், அன்பு நீடிய பொறுமையை தரும், அன்பு தயவுள்ளதா இருக்கும், அன்பு நற்குணமா இருக்கும், அன்பு விசுவாசமா இருக்கும், அன்பு சாந்தத்தை கொடுக்கும், அன்பு இச்சையடக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. மக்களே புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. அன்பு இருந்தாதான் ஒரு மனிதனை பார்த்து சந்தோஷமாவே பேச, இல்லைன்னா சந்தோஷம் வருதா? வரமாட்டேங்குது. கோபம் வந்துடுது. கோபம் வந்துருச்சுன்னா ஒரு மனுஷன் மேலே அன்பு வருதா நமக்கு? மக்களை சொல்லுங்க. கோபம் வந்தா ஒரு மனிதன் மேலே, ஒரு மனுஷி மேலே நமக்கு அன்பு இருக்குமா? இல்லை, இருக்க மாட்டேங்குது. அடுத்தது, சமாதானமாக இருக்க முடியல. ஏன்? அன்பு இல்லை. அன்பு இல்லாதனால அவங்ககிட்ட சமாதானமாக இருக்க முடியல. நீடிய பொறுமை, எனக்கு பொறுமை இல்லை. ஏன் தெரியுமா? அன்பு அங்கே இல்லை. தயவு செய்கிற இறுதியும் வரல. ஏன்? அங்கே அன்பு இல்லை. நற்குணம் இல்லை. எப்பயுமே அவன் எனக்கு விரோதமாக செஞ்சிட்டான், அதனால தீமை செய்யணும் அப்படின்னு இருதயம் சொல்லிகிட்டே இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? அன்பு அங்கே தணிஞ்சு போச்சு. மக்களை இருக்கீங்களா இல்லையா? சாந்தமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அன்பு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சாந்தமாயிருவோம். ஆனால் அன்பு இல்லாதபடினால என்னால் சாந்தமா, ஆமாம், இச்சை அடக்கம் என்னால் ஏன் நானும் கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறேன், முடியலையே, சண்டை போட்டுறோமே அப்படின்னு வந்துடுது. இதுக்கு காரணம் என்ன? அங்கே தேவ அன்பு நிலைத்திராதபடியினால். மக்களை இருக்கீங்களா? ஆவியின் கனி 9 அந்த 9க்கும் முக்கியமானது என்ன தெரியுமா? அன்பு தான். அன்பு சந்தோஷம், அன்பு சமாதானம், அன்பு நீடிய பொறுமை, அன்பு தயவு, அன்பு நற்குணம், அன்பு விசுவாசம், அன்பு சாந்தம், அன்பு தான் இச்சை அடக்கம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான கமாண்ட்மெண்ட்ஸ் எதுவுமே வேதத்தில் இல்லைன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கலாமா? கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றிலும் மேலும் பூரண நற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். வசனத்தை வாசிக்கிறோம். அதை விளக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. சும்மா அன்பு அன்பு அன்புன்னு பேசிட்டு போகிறது அன்பு கிடையாது. மக்களே, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள்? நம்பர் 1 என்னது? அன்பு. த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். அடித்தளம், பேஸே அதுதான். நீங்கள் பேஸ் என்ன போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு மேலே காட்டும். நீங்கள் அடித்தளம் எப்படி போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. வசனத்தை நல்லா கவனிங்க. இன்றைக்கு சபையை விட்டு வெளியே போகும்போது உண்மையான அன்பு எது, நான் இன்னும் எப்படி அன்பில் நிலைச்சிருக்கணும், நான் இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு சர்ச்சை விட்டு வெளியில் போகணும் இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். நான் எங்கே பரிசுத்தமாக இருக்கிறேன்? நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன்னா? ஆனால் பவுல் கொலோசி சபைக்கு எழுதும் பொழுது ரொம்ப அழகாக எழுதுகிறார். ஜனங்களை எப்படி அவர் சொல்கிறாரு பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பெரியவுமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒரு லிஸ்ட்டே போடுறார். திரும்பி வாசிக்கலாமா மக்களே? வாசிக்கலாங்களா? ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமா உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் என்ன பண்ணணுமா? தரித்துக்கொண்டு. வேர் தட் எங்க இருக்குன்னு தரித்துக்கொள்ள. ட்ரெஸ் மாதிரி உறுத்தி கொள்ளுங்கிறார். தரித்துக்கொள். வசனத்தை மாத்துங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி. எப்படி தாங்கணும்? இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா?
அப்படிதான் அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து அப்படி இழுத்து தாங்கி பிடிச்சிக்கணும். ஒருவரை ஒரு தாங்கி. நல்லா கவனிங்க, குறையுள்ள மனுஷன் எத்தனை பேர்? குறை இருக்குன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? எதுங்க? எனக்கு குறையே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றவங்க யார் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாமே குறை உள்ளவு தான். வசனம் சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு உங்களுக்கு குறைபாடு உண்டானால் அப்படின்னு என்னது? இஃப் யூ see ஏதாவது குறைபாடு இருக்குதுன்னா, நீ ஜனங்களை பாரு, மக்களை பாரு, குறைபாடு இருக்குதுன்னா நீ என்ன பண்ணு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவரை ஒருவர். ஆனா ஏன் என்னால மன்னிக்க முடியல? குறைபாடு இருக்கிற மனிதன் எனக்கு தெரிஞ்சும் ஏன் எனக்கு மன்னிக்கிற இருதயம் வரமாட்டேங்குது? இப்போ நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்டாலும் கேட்கலாம், அதுதான் குறைபாடு இருக்கிற மனுஷன்னு தெரியல, தூங்குறவன்னு தெரியல, அப்புறம் ஏன் அவனை தூக்கி எழுப்புற அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அவன் தான் குறைபாடு உள்ள மனுஷன் தானே, தூங்குறான்ல, அவனை ஏன் எழுப்புற? ஒரு 4 வாரமாக எழுப்பல, 4வது வாரம் தான் இப்போ எழுப்பியிருக்கிறேன் அந்த ஆத்மாவை. என்னதுங்க? 4 வாரமாக அந்த ஆத்மா தூங்கிட்டு தான் இருந்துச்சு. 4 வாரமாக நான் அந்த ஆத்மாவை கண்டுக்கல, நான் செய்தி கொடுத்தா இருந்தேன். இப்போ 4வது வாரமாக தான் எழுப்பி விட்டுருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படியே தூங்கிட்டே இருந்தோம்னா திடீர்னு மனுஷகுமாரன் வந்துடுவார், அப்புறம் அவர் போயிடுவார். அப்புறம் நம்ம இங்கே தூங்கி கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அல்லேலூயா அப்படின்னா ஆண்டவர் இருக்க மாட்டார். அதுக்கு தான் எழுப்பி விட்றோம் அப்பப்போ. அல்லேலூயா. மக்களே, வசனத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாவது உங்களுக்குள்ளே இருக்கிற குறைபாடுகளை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். see your lag wherever. இதை நான் பேசினேன்னு வைங்களேன், நிறைய பேருக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்னா நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் நிறைய கொடுத்துருவேன். உனக்குள்ளே இந்த குறை இருக்குது, அதை திருத்திக்கோ அப்படி என்னால் சொல்ல முடியும். ஆனால் சொன்னேன்னா உங்களால் அவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களால் ஏற்றுக்கொள்கிற இருதயமும் உங்களுக்கு இல்லை. பாஸ்டர் என்னை குறை சொல்லிட்டார் அப்படி தான் சொல்லுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற குறைபாடு என்னென்ன நிறைய நேரம் உங்களுக்கே தெரியலை. ஏன் தெரியுமா? நீங்கள் குறைபாடை பார்க்குற அளவுக்கு கூட நீங்கள் இல்லை, உங்கள் மென்டாலிட்டி இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு உலகத்துலேயும் மற்ற காரியத்துலேயும் நீங்கள் ஃபுல்லாக இருக்கிறபடினால உங்களுக்கு குறைபாடு என்ன இருக்குதுன்னே உங்களாலே அறிந்து கொள்ள முடியலை. தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில், நம்ம வாழ்க்கையில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம எந்தெந்த இடத்துல எல்லாம் குறை உள்ளவர்களாக இருக்கிறோங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியலை. வசனம் தெளிவாக சொல்லுது, கிறிஸ்து என்னை மன்னிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணணும்? 2.5 மணி நேரம். 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் தசமமாக கொடுக்கணும் ஆண்டவருக்கு? ஜெபம் 2 மணி நேரம். சொல்லுங்க. 24 மணி நேரத்தில் ஒரு பார்ட் எவ்வளவு? 2 மணி நேரம் 40 நிமிஷமா? 2 மணி நேரம் 40 நிமிஷம் குறைஞ்சது ஆண்டவர் கொடுக்கணும். என்னைக்காவது நம்ம 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கோமா? மக்களே வாயத்தரம் பதில் சொல்லுங்க. என்னைக்காவது நீங்கள் 2 மணி நேரம் 40 நிமிஷம் டெய்லி ஜெபம் பண்ணுறீங்களா? The first point, we failed. என் குறைபாடு தேவன் விரும்புகிறது வேற எதையும் கேட்கல. நீ அன்பை காட்டுன்னு கேட்கல. ஜெபம் பண்ணியா? ஜெபம் பண்ணியா? 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணியா? ஃபஸ்ட்டு கேள்வி. அன்பை காட்டுறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு ஜெபம் பண்ணியா? ஆண்டவரே 2 மணி நேரம் 40 நிமிஷம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுக்கே வண்டி இழுக்க மாட்டேங்குது. அப்புறம் எங்க 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஜெபம் பண்ணுறது? கிறிஸ்து என்னை மன்னிக்கிறாரா இல்லையா? கிறிஸ்து என்னை மன்னிக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. கிறிஸ்து என்னை மன்னிக்கிறாரா இல்லையா? மன்னிக்கிறாரு. ஆனால் எனக்கு ஏன் மன்னிக்கிற இருதயம் வர மாட்டேங்குது? ரைட். நம்பர் 2. இப்போ நம்பர் 2னா 2வது பாயிண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு ஜபத்தில் ஃபெயில் ஆகிட்டோம். வேதம் வாசிக்கணும் எவ்வளோ நேரம்? அதுவும் 2.5 அது தனி, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. 2 மணி நேரம் 40 நிமிஷம். எவ்வளோ நேரம் பைபிள் வாசிக்கிறோம்? ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்கே சிலருக்கெல்லாம் தடுமாறுது. த நம்பர் 2, we failed. கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய வசனத்தை கொண்டு காப்பாற்றுறார். என்ன ஆமேன் வரல? சத்தமாக வரணும். குறைபாடு யாருக்கிட்ட இருக்குது?
அன்பை கேட்கல இன்னும் ஆண்டவர். மக்களே, இதுலேயே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். ஆனால் எவ்வளோ அன்பை காட்டுறாரா, எனக்கு செய்ய வேண்டிய செய்கிறாரா, என்னை பாதுகாக்கிறாரா, கிருபை தாங்குதா, தயவு இருக்குதா, ஆசீர்வதிக்கிறாரா, சுகம் தராரா, பலன் தராரா, நன்மை இருக்குதா, தீமை அணுகாமல், பிசாசு அணுகாமல், மனுஷன் அணுகாமல் எல்லாத்தையும் எல்லாம் செய்கிறார். குறைபாடு உள்ள மனுஷன் நான், ஆனாலும் கிறிஸ்து என்னை மன்னிக்கிறார். இப்போ அல்லேலூயா சொல்லிட்டீங்க, கிறிஸ்து என்ன மன்னிக்கிறார். இப்போ நான் எத்தனை பேர்த்த மன்னிக்கிறேன்? நான் எவ்வளோ பேர்த்த மன்னிக்கிறேன்? நான் எத்தனை பேர்த்த மன்னிக்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி கர்த்தர் விரும்புகிறத ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ் நம்பர் 1, அன்பினுடைய அடித்தளமே இதுதாங்க. இந்த அடித்தளமே கட்டப்படலை, சரியாக கட்டப்படலைன்னா அன்பில் நிலைச்சிருக்க முடியவே முடியாது. இவை எல்லாவற்றின் மேலும் இதுக்கு அப்புறம்தான் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளும். திரும்ப அந்த அன்பு தான் வரும். வசனத்தை வாசிக்கலாம், மாற்றுங்கப்பா. ரோமர் 13 10 வசனம் சொல்லுகிறது. ரோமன்ஸ் சாப்டர் 13 verse 10. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ரைட்? ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற்றுதலாய் இருக்கிறது. அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அன்பு நியாயப்பிரமாணத்தின். இல்ல முதல் லைன், அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. சரி, நம்ம எத்தனை பேருக்கு பொல்லாங்கு செய்யறோம்? மக்களே, பொல்லாங்கு செய்யாதவர்கள் இருக்கிறீர்களா? பொல்லாங்கு செய்யாதவர்கள் இருக்கிறோமா? வசனம் என்ன சொல்லுது? அன்பு பிறனுக்கு, தெளிவாக சொல்லிட்டார். அப்படின்னா அன்பு மற்றவனுக்கு பொல்லாங்கு தீமை செய்யாது. எத்தனை தீமை நம்ம செஞ்சுருக்கிறோம் மற்றவனுக்கு? இவர்கள் வந்தால் நமக்கு அவர்களை பிடிக்கவில்லை, அவர்கள் வந்தால் இவர்களை பிடிக்கவில்லை, இவன் வரக்கூடாது, அவன் வரக்கூடாது, இது செய்யக்கூடாது, அதை அவன் மட்டும் ஏன் செய்கிறான் கேட்குறாங்க சர்ச்சில். அவன் மட்டும் ஏன் செய்கிறான்? இதை செய்யக்கூடாது, நான் செய்யக்கூடாதா, நான் வரக்கூடாதா, நான் செய்யக்கூடாதா, இதை பண்ணக்கூடாதா, அதை பண்ண, பிறனுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி கொண்டு பொல்லாங்கு வந்து கொண்டே தான் இருக்கிறத தவிர நன்மையானது வரவே மாட்டேங்குது. இது ஏன் அவனுக்கு செஞ்சீங்க, அது ஏன் அவனுக்கு செஞ்சீங்க, இதை இப்படி செஞ்சுருக்கலாம்ல, அதை அப்படி செஞ்சு, ஏன் இதை செய்யாமல் விட்டுருக்க வேண்டியதானே, ஏன் அவனை மட்டும் பார்க்குற, ஏன் இவனை மட்டும் பார்க்குற, ஏன் அதை மட்டும் இப்படியே தான் ஓடுது. த ரியல் லவ் இருந்துச்சுன்னா அன்பு பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தில் நிறைவேறுதலாக இருக்கிறது. நியாயப்பிரமாணம் தோராவோட ஃபில்ஃபில்மெண்ட்டே தெரியுமா? இந்த பைபிளோட நிறைவேற்றுதலே அன்பு தான். இந்த பைபிள், இந்த வேதத்துடைய ஃபில்ஃபில்மெண்ட்டே அன்பு தான். இப்போ இந்த வேதத்துடைய ஃபில்ஃபில்மெண்ட்டு இந்த அன்பு எனக்குள்ளே இருந்தால் பிறனுக்கு விரோதமாய் நான் பொல்லாங்கு செய்ய மாட்டேன். மக்களே, இன்னைக்கு வெளியில் போகும்போது எல்லா இருதயத்தில் இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பொல்லாப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்குங்க, படி விட்டு. இல்லை அப்படியும் நான் அப்படி தான் இறங்குவேன், எல்லா கடின இருதயத்தோடு தான் போவேன்னாலும் அது உங்கள் இஷ்டம். மெய்ப்பனாய் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அந்நிய ஜனங்கள் போகிறான், காசிக்கும் கங்கைக்கும் போகிறான். எதுக்கு தெரியுமா? அவனுக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, தன் பாவத்தை எல்லாம் போய் அப்பாடா இனிமேலாச்சும் நம்ம நன்மை செய்யணும்டா, இவ்வளோ நேரம் பாவம் செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம், இனிமேல் ஆகுது. நான் உட்காந்து யோசிச்சுட்டேனே, சே நம்முடைய ஆண்டவர் தப்பு பண்ணிட்டார். என்னது? நம்முடைய ஆண்டவர் தப்பு பண்ணிட்டார். எப்பா 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் யோர்தான் நதியில் போய் முங்கிட்டு வந்துரு. என்னது? 6 மாதத்துக்கு ஒரு தடவை எல்லாரும் பைசோன் நதியில் போய் முங்கி எந்திரிச்சு வா, அப்போ தான் உன் பாவம் தீரும் அப்படின்னு மட்டும் இதில் எழுதியிருந்தாருன்னா ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. ஏன் தெரியுமா? எல்லாரும் எங்கே போயிருப்போம்? 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி
போயிருப்போமா இல்லையா? போயிருப்போம். ஆனால் நம்முடைய தேவன் இரக்கமுள்ளவர்ல. அவர் நம்முடைய பிரயாணத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி, என் அலைச்சல்களெல்லாம் கம்மி பண்ணி, உனக்காக நான் ரத்தத்தை சிந்துறேன் அப்படின்னு அவர் செஞ்சது தான் மிகப்பெரிய. நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம அதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம். நான் உட்காந்து யோசித்தேன், ஒருவேளை ஆண்டவர் இப்படி ஒரு கட்டளை கொடுத்துருந்தாருன்னா, கொஞ்சம் என்ன இமேஜின் பண்ணி பார்த்தீங்களா, இப்படி ஒரு கட்டளை கொடுத்துருந்தாருன்னா 6 மாதத்துக்கு ஒரு டிக்கெட்டு போடுவோம். எங்கே தெரியுமா? யோர்தான் நதிக்கு போயிட்டு வந்துடும்டா. 6 மாதத்துக்கு ஒரு டிக்கெட்டு பைசோனுக்கு போயிட்டு வந்துடுவோம்டா. அது ஏதேனிலிருந்து வலிந்து ஓடுகிற எகிப்துக்கு போயிடுவோம். ஈஜிப்டுக்கு போய் ஆகணும், அங்கே தான் போகணும். எகிப்துக்கு போய் ஆகணும், அங்கே தான் ஓடிட்டு இருக்கு நதி. நினச்சி பாருங்க, இவங்கனாச்சும் இந்தியாவுக்குள்ளே ஓடிடுவாங்க, நம்ம கண்ட்ரி விட்டு கண்ட்ரி போகணும். நினச்சி பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால். ஆனால் அவைகளை எல்லாம் தேவன் விட்டு என்னை அவர் ஆதரித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி அவருடைய அன்பை வெளிக்காட்டி நமக்கு இதெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாலும், நமக்கு அந்த அன்பு என்னவென்று அந்த அடித்தளமே நமக்கு பிரச்சனையா இருக்குது. அல்லேலூயா. நம்பர் 1 என்னது சொல்லுங்க? The foundation of love. அன்பின் அடித்தளம். நம்பர் 2 radical love in action. radical love in action. செயலின் மூலம் அன்பை வெளிக்காட்டுவது. அன்பை எப்படி காட்டுறது? எது மூலியமாக காட்ட முடியும்? செயல் மூலமாக தான் காட்ட முடியும். இப்போ அடித்தளத்தை போட்டேன். அடித்தளம் என்னது? அன்பு வேரூன்றி போகணும். அகலம் ஆழம் நீளம் உயரம் அது இதுன்னு சொல்லினோம். ஒருவரை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். கிறிஸ்து என்னை மன்னிக்கிறது போல் நான் மன்னித்து அடித்தளத்தை போட்டு ஃபவுண்டேஷனை போட்டு நெருக்கி வச்சுட்டேன். இப்போ 2வது அடித்தளத்துக்கு மேலே செயல்முறையை காட்டணும். அல்லேலூயா. மக்களே இருக்கீங்களா? செயல்முறையை காட்டணும். லூக்கா 10வது அதிகாரம் 25லேருந்து 37 வசனங்கள் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான், நம்ம வேகமாக வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 25லேருந்து 37 வாசிக்கலாம். அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ விசுவாசித்திருக்கிறது என்ன என்றார். நீ வாசித்தது இருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். சரி. அவர் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். எனக்கு பின்னாடி யாருப்பா அப்படின்னு கேட்கிறான். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். சரி. அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராயர் விற்று போனார்கள். ரைட். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாக ஏதாகிலும் இவனுக்கு செலவழித்தால் நான் திரும்பி வரும் பொழுது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். ஹல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், தெரிந்த சம்பவங்கள் தான்.
என்னன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கேட்குறானுங்க. நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து ஃபஸ்ட்டு வாங்கப்பா 25க்கு நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து கேட்குறான், என்னென்னா ஆண்டவரே என்னது போதுகிற நித்திய ஜீவனை சுதந்திரிக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். 2வது வார்த்தை மாற்றுங்க. அதற்கு அவர் நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று நீ வாசித்திருக்கிறது அறிவாயான்னு கேட்குறார். இந்த பைபிளில் என்ன சொல்லுது அப்படின்னு அவர் கேட்குறார். அவன் பிரதியுத்தரமாக நான் வாசித்திருக்கிறேங்கிறனால அவன் சொல்கிறான், உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து. அந்த அன்பு எல்லாத்துலேயும் வருது. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம், எல்லாத்துலேயும் அன்பு வந்துருச்சு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பா என்றார். ஸோ அவர் முடிச்சிட்டார். என்னது? அவர் ஃபினிஷ் பண்ணிட்டார். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். இதெல்லாம் நீ படிச்சிருக்கீல, நீ வேதத்தில் படிச்சிருக்கிற மாதிரி நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, தோரா என்ன சொல்லுது, கெட்டுபா என்ன சொல்லுது, இந்த வேதம் பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்ன சொல்லுதுன்னா, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடு நீ அன்பு கூறு. அவ்வளோதான், முடிச்சிட்டாரு. அப்படின்னா என்னது? எல்லாமே ஃபுல்லாக கொடுக்கணும். அப்படி அன்பு கூறுன்னு சொல்லிட்டார். ஆனாலும் அவன் இன்னும் அதிகமாக அவன் தன்னை என்ன பண்ணுறான், நிதானமாய் உத்தரவு சொன்னான் என்று சொன்னதுக்கு அப்புறமும் அவன் இன்னும் அவனை ஆண்டவருக்கு நீதிமான் என்று காண்பிக்கும்படியாக அவன் என்ன நம்ம சொல்கிறான், எல்லாம் ஓகே தான், நான் செஞ்சிடறேன், எனக்கு பின்னாடி யார் செய்ய போறாத அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், சம்பவத்தை சொல்கிறாரு. அப்படியா, சரி. இப்போ என்ன தெரியுமா சம்பவம்? 3 பேர் வந்தானுங்க. ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான். 3 பேர் வந்தான். ஒருத்தன் பார்த்துட்டு போயிட்டான், ஒருத்தன் பக்கமாக போகிறான், விலகி போகிறான். அதில் 3ஆவதாக வந்தவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணுறான், அவனை தூக்கி அவன் காயங்களை துடைச்சி அவன் வண்டியில் வாகனத்தில் வச்சு நேராக கூட்டிகிட்டு போய் சத்திரத்தில் போட்டு கையில் அந்த காசெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டு சத்திரக்காரன்ட்ட கொடுத்துட்டு, இவனை நல்லா கவனிச்சிக்கோ, இன்னும் அதிக செலவானாலும் பரவாயில்ல, நான் திரும்பி வந்து உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். இந்த சம்பவத்தில் இந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு உதவி செய்கிறவனா யார் நீதிமானா நீ பார்க்குற அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். அவன் சொல்கிறான், கடைசி வசனம், அதற்கு அவருக்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். என்னதுன்னா, தன்னலமற்ற அன்பின் செயல்களுக்காக வாய்ப்புகளை தேடுவதற்கு நம்ம தான் போகணும். என்னதுன்னா, தன்னலமற்ற, என்னதுங்க தன்னல. இப்போ நல்லா கவனிங்க, அடிபட்டு கிடந்தவனுக்கும் காப்பாற்றினவனுக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இல்லை. அடிபட்டு கிடந்தவன் வேற எவனோ ஒருத்தன், ஆனால் ஃபஸ்ட்டு வந்தவனும் வேற ஒருத்தன் தான், சொந்தக்காரன் கிடையாது, அவன் விலகி போயிட்டான். செகண்டு வந்தவனும் வேற ஒருத்தன் தான், அவன் விலகி போட்டான். இந்த சம்பவத்தில் நிறைய விதமான காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் இங்கே இதை மட்டும்தான் பேச விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்தவன் வந்து ஏன் விலகி போனான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்தவன் யார் சொல்லுங்கள்? சமாரியன், லேவியன். ஃபஸ்ட்டு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாக விலகி போனான். 31ஆம் வசனம் என்னதுங்க? ஆசாரியன் ஒருத்தன் வந்தானா? ஆசாரியன் அந்த வழியை வந்து, ஆசாரியன் யாரு? ஊழியக்காரன். ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இந்த முறைமைகளின்படி ஊழியக்காரன் ஆலயத்துக்கு போகும்போது இரத்த கைகளோடு இரத்த கரைகளோடு போகக்கூடாது. ரத்தம் தீட்டுப்படிந்தது என்று சொல்லப்படுகிறதுனால நிறைய சம்பவம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் டச் பண்ணிவிட்டு நான் போக விரும்புகிறேன். அவன் ரத்தம் வடிந்தவனாக இருக்கிறபடினால தன் சரீரம் முழுவதும் அவனை தூக்கும் பொழுது என்ன ஆயிரும், வஸ்திரங்களெல்லாம் ரத்தமாயிரும். ரத்தத்தோடு அவன் ஆலயத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காக பக்கமாக விலகி போனான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 2வது ஒருத்தன் யார்? லேவியன் யார்? லேவியனும் அவனும் அதே தான், அந்த முறைமையை பின்பற்றுகிறபடினால அவன் தேவாலயத்துக்கு போகிறபடினால தேவாலயத்துக்கு கரை உள்ளவனா அவன் போக. இப்போ என்ன பண்ணு தெரியுமா, இவன் திருப்பி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டு திருப்பி இவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் தன்னை சுத்திகரிச்சுட்டு குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு திருப்பி, அதனால அவன் என்ன பண்ணிட்டான், போகிற வேலைக்கு நான் போக வேண்டும் என்றுக்காக அவன் போயிட்டான். 3வது ஒரு மனிதன் வருகிறான். அவன் யாரு? சமாரியன். வசனத்தை மாற்றுங்க, உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது, கவனமாக பார்க்கணும். சமாரியன் ஒருவன் வருகிறான். இப்போ இந்த சமாரியன் பார்க்கும் பொழுது அவனுக்கு அவன் என்னன்னா, அவன் ஜஸ்ட் விசிட்டர் மாதிரி தான்.
அவன் ஒரு பார்வையாளர் மாதிரி இருந்தபடினால அவன் இரக்கம் செய்கிற, ஒருவேளை இவர்கள் இந்த வேலைக்கு போகாதவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாய் அவர்களும் உதவி செஞ்சிருப்பார்கள், செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் அவர்கள் போகிற காரியம் அப்படிப்பட்டதாக இருந்தபடினால் அவன் தேவாலயத்துக்கு போகணும், அவனுக்கு டைம் ஆயிடுச்சு, அவன் அப்படிப்பட்ட இதெல்லாம் ஸ்டடியில் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்டடி தான் சொல்கிறேன், இதெல்லாம் வேதத்தில் இல்லை, ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இது. இப்படி லேவியன் இந்த மாதிரி போனான், அதனால தான் இப்படி இருக்கலாம் என்று நிதானிக்கப்படுகிறது. ஏன் விலகி போனான், ஏன் பக்கமாக போனான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா இவர்கள் அந்த சூழ்நிலையோடு உள்ளே போகக்கூடாதுங்கிறனால அவர்கள் இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் எதுவுமே வேதத்தின் அடிப்படையில் ரெக்கார்டிக்கலி வந்திருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு கெஸ்ஸு. இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன், இருந்தாலும் அதை ஒரு டச் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் இருந்தாலும் பிரதான நோக்கம் என்ன? அன்பு தான். பிரதான நோக்கம் என்ன? அன்பு மட்டும்தான். இப்போ 2 பேர் விலகி போனார்கள், ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணுறான்? அவன் இரக்கம் உள்ளவனாக இருந்தபடினால தான் அவனை தூக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த முடிஞ்சது. கையில் இருந்த காசெல்லாம் மேபி ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு அவன் பாட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் அவன் அப்படியாக போகவில்லை. ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டு அவன் என்ன பண்ணுறான்? கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்துட்டு தான் போகிறான். திரும்பி என்ன சொல்கிறான்? இன்னும் அதிகமாக செலவழிந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப வரும்போது தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அவன் இரக்க குணம் உள்ளவனாக இருந்தபடியினால தான், அவனுக்குள்ளே அன்பு இருந்தபடியினால தான், அவன் இந்த பிரமாணங்களை கை கொண்டபடியினால தான் இவைகளை அவன் ஆட்டோமேட்டிக்கலி செய்ய அவனுக்கு மனது வந்தது. இல்லைனால் அவனுக்கு மனது வந்திருக்காது. நான் சொன்னது புரியுதுங்களா? நம்பர் 1 என்னது? ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். நம்பர் 2 என்னது? செயல்பாடு. செயலின் மூலமாக அன்பை காட்டுவது. இவன் செயலின் மூலமாக அன்பை காட்டினானா? செயலின் மூலமாக அன்பை காட்டினானா இல்லையா? இப்போ நம்முடைய செயலின் மூலமாக எப்படி அன்பை காட்டுகிறோம்? அவன் 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 மூஞ்சி முகர கட்டைப்பார், அந்த நேராகவே வரான், வேறு வேலை இல்லை அவனுக்கு. ஏன் நான் வரேன்னு தெரியுதுல்ல, ஓரமாக போக வேண்டியது தானே. நம்முடைய செயல்கள் எப்படி இருக்குது? அப்படி நேருக்கு நேரம் வந்தாலும் அப்படின்ட்டு முகரை திருப்பிட்டு போகிறது. செயலின் மூலமாய் அன்பை காட்டுகிறோமா? சொல்லுங்க, செயலின் மூலமாய் அன்பை காட்டுகிறோமா? நம்ம முக பாவனையே மாறுறதில்லை. 1008 பதிலை சொல்லும், பதிலே பேசணும்னு அவசியமே இல்லை. த ஃபேஸ் ரியாக்ஷன் வில் ஸ்பீக் மெனி திங்ஸ். அந்த முக தோற்றத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம், இவங்க தான் சொல்ல வராங்க. நிறைய பேர் என்னையே சொல்கிறாங்க, உங்கள் மூஞ்சியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவோம் அப்படிம்பாங்க. என் மூஞ்சி, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், என்னமோ உங்களை மட்டும் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் என்னமோ பரலோகத்தில் குதிச்சு வந்து நீதிமான் மாதிரிலாம் சொல்லலை. நிறைய நேரம் என் முகநாடியும் வேறுபடுகிறது. நானுமே கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன். மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். வசனம் சொல்லுது, உங்களால் ஆன மட்டும் முடிந்தவரை யாவரிடத்திலும் சமாதானமாயிருங்கள். பவுல் சொல்கிறார், எல்லாம் முடியும், எவ்வளவு முடியுமோ அன்பு காட்டு. செயலின் மூலமாய் காட்டுவது. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன், அடித்தளத்தை போட்டேன் அன்பில். அடித்தளம் போட்டு இப்போ வீட்டை கட்டிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் என்னது? செயலின் மூலமான அன்பு போட்டேன். நம்பர் 3, 3வது லவ் அண்ட் யூனிட்டி, அன்பு மற்றும் ஒற்றுமை. 3வது, இப்போ 2வது ஃப்ளோரை கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு கட்டிட்டேன், ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டுறேன்னா பேஸ்மெண்ட் கட்டியாச்சு, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு, பேஸ் கட்டியாச்சு. இப்போ பேஸுக்கு மேலே என்ன பண்ணுறேன்? அன்பும் அரவணைப்பும் ஒற்றுமையும் யூனிட்டியும் வரணும். அல்லேலூயா மக்களே, நான் முடிச்சிடுறேன். வசனத்தை கவனிக்கிறீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், ஒரு 2-3 வசனம் இருக்குது, நான் முடிச்சிடுறேன். எஃபீசியன்ஸ் சாப்டர் 4 verse 2 and 3. முதல்ல த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ், அன்பினுடைய அடித்தளத்தை நான் போடுகிறேன். 2வது ராடிக்கல் ஆஃப் லவ் ஆஃப் ஆக்ஷன், அதாவது செயலின் மூலமாய் நான் அன்பை காட்டுவது. நம்பர் 3
இந்த அன்பு செயலின் மூலமாய் மாத்திரமல்ல, இந்த அன்பு ஒற்றுமையை, யூனிட்டியை உண்டாக்குது. ஆமென், அல்லேலூயா. அன்புங்கிறது எதில் கொண்டு வந்து முடியுது? யூனிட்டி, ஒற்றுமை, ஒரே சிந்தை, ஓர் சிந்தை, ஒரே மாதிரி, வேறுபாடு இல்லாத அன்பு. அல்லேலூயா. ரைட், வாசிக்கலாமா? எபேசியர் 4:2-3 வசனங்கள் வாசிங்களேன். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ரைட். மிகுந்த சண்டையினாலும் மிகுந்த சச்சரவினாலும் மிகுந்த வம்பினாலும் ஒருவரை ஒருவர் அன்பின் கயிறுகளினால் கட்டிக்கொள்ளுங்கள் அப்படின்னு வசனம் போட்டிருக்கா மக்களே. மிகுந்த மூஞ்சியை திருப்பிட்டு போகிறதுனாலும், மிகுந்த வம்பிழுக்கிறதுனாலும், மிகுந்த சண்டை ஓடுகிறதுனாலும், மிகுந்த எனக்கு அவங்க ஆகாதுன்னு சொல்கிறதுனாலும் நீங்கள் ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னு வசனம் சொல்லுதா? இல்லை. என்ன வசனம் சொல்லுது? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. மிகுந்த மனத்தாழ்மை. தாழ்மைனா கூட வந்துடும். என்னது? உன்னை கீழே இறக்கிரு, அவ்வளோதான். சொல்லுங்க சொல்லுங்க, நான் சொல்கிறத ஏன் சொல்கிறதுக்கு யோசிக்கிறீங்க? உன்னை நீயே கீழே இறக்கிருக்கீல. மனத்தாழ்மையும். இந்த கெத்தெல்லாம் காட்டுனன்னு வைங்களேன், அவர் கெத்து காட்டினார்னா நம்ம நேராக எங்கே போயிடுவோம் தெரியுமா? பெட்டி தான். கடந்த நாட்களில் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்கும்போது விளையாட்டுக்கு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். குழி தோண்டி உள்ளே இறக்கிடுவாங்க போல் நம்மளைய அப்படின்னு நானும் இன்னொருத்தரும் பேசிகிட்டு இருந்தோம். ஞாபகம் வந்துருச்சு. கொஞ்சம் நம்ம இடக்கு முடக்க பண்ணோம்னா குழியை தோண்டி அவ்வளோதான். வசனம் சொல், மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. எவ்வளவுக்கு எவ்வளவு மனத்தாழ்மை இருக்கணுமோ மனத்தாழ்மை. அடுத்தது நீடிய பொறுமை. எப்படி இருக்கணுமோ? உடையவர்களாய். அன்புன்னா என்ன? சும்மா அன்பு 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 கிடையாது. எது? எல்லாம் சொல்கிறாங்க தேவன் அன்புள்ளவர். எல்லாம் எங்களுக்கும் தெரியும் தேவன் அன்புள்ளவர் தான். எனக்கே சொல்லுவாங்க, அவர் அன்பானவர்ல. யோ, அன்பானவர் நானும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த அன்பு செய்யணும்னா என்ன பண்ணணும்? செயல். அந்த செயல் என்னது? முதல்ல மனத்தாழ்மையாக நீ இருக்கியா? மனத்தாழ்மையாக நீ இருக்கிறியா? மனத்தாழ்மை இல்லாமல் அன்பு அன்பு வேஸ்தியா? மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை உடையவர்களாய். அதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு? அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அடுத்தது சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதற்கு. இந்த ஆவியின் ஒருமை என்னது? த ஸ்பிரிட், ஒன்னஸ் ஸ்பிரிட். இதுதான் யூனிட்டி. லவ் த ஒன்னஸை ஏற்படுத்தும். சபையில் ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது என்ன தெரியுமா? அன்பு. சபையில் வேற்றுமை ஏன் உண்டாகிறது? ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்த முடியாதபடினால். வசனம் தெளிவாக போட்டிருக்குது. ஒருமையை சொல்லுங்க. ஆவியின் வசனத்தை பார்த்து படிங்க, அவ்வளவுதான். ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு. நம்ம ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறோமா? இருக்கிற ஆவியெல்லாம் புடுங்கி விடுறதான் பார்க்குறோம். பாஸ்டருடைய ஆவியை அக்கு வேற ஆணி வேற ஒவ்வொருத்தரும் அள்ளி அள்ளி வீசி வீசி புடுங்கி புடுங்கி எறிகிறான். இதுதான் ஆவியின் ஒருமைப்பாடா? ஒருமையில் கட்டப்பட்டவர்களா இருக்கிறோமா? ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்கிறவர்களா இருக்குமா? பீப்புள் ஆஃப் காட், இதுதாங்க அன்பு. சும்மா அன்பு அன்பு அன்புன்னு பேசிட்டு போகிறது அன்பு கிடையாது. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி எடரலாக இருக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. ஆவியின் ஒருமையை காத்துக்கொள். புரியுதுங்களா? இவர்கள் அப்படி செய்கிறார்கள். பாஸ்டரு அவங்கள மட்டும் கேட்க மாட்டேங்கிறார், என்னையவே கேட்குறார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. என்ன நீ தொலைகிறது? உங்கள் மேலே கொஞ்சம் உரிமை அதிகமாக இருக்குது, அதனால் கேட்குறேன். அவங்க மேலே உரிமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கேட்டால் அவன் கோவிச்சுக்கிறியான், நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறீங்க. அவன் கொஞ்சம் புரியாத அடங்காப்பிடாரியாக இருக்கிறான், அதனால கேட்க முடியல. சரி போ போ அப்படின்னு விட வேண்டியதாக இருக்குது. இதுவும் ஒரு விதத்தில் என்னது?
இந்த ஆவியின் ஒருமை, அந்த அங்கே ஒன்னஸ் கெட்டக்கூடாது. த ஒன்லி ஒன் திங், நாம் அனைவரும் தேவனுடைய ஆவியினால் கட்டப்பட்டவர்களாக இருக்கபடினால அங்கே அந்த ஆவியின் ஒருமைப்பாடு, அந்த அன்பு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சகலத்தையும் சகிக்கும் அன்பு. அதுதான் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 17ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 17 verse 21, 22, 23. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். என்ன வந்திருக்குது? ஒன்னஸ் வந்துருச்சா? இப்ப நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒன்னஸ் என்ன ஆகுது? யூனிட்டி என்ன ஆகுது? பிரியுது. இப்போ கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளாக 4 பேர் இருக்கிறார்கள். 4 பேர்த்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஒரு யூனிட்டி, ஒரு பிரிவினை அங்கே வந்து வருகிறது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுவீங்க? அந்த ஒன்னஸை எப்படியாவது திரும்பி கொண்டு வரதுக்கு முயற்சி எடுப்போம். இல்லை அப்படியே விட்டுருவோம் அப்படின்னு இருப்போமா? இருக்க மாட்டோம். அந்த ஒன்னஸ் இருக்கிற இல்லாத வரைக்கும் அங்கே சமாதானம் இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு ஐக்கியம் அங்கே இருக்காது. ஸோ எப்படியாவது அந்த ஐக்கியம் உள்ளே வந்து விட்டால் என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்லி சமாதானம் வந்துடும். ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். அந்த வீட்டுக்குள்ளே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு மாதிரி அங்கே ஒரு சந்தோஷம், களிப்பு, ஆனந்த களிப்பு சகலமும் வந்துடும். ஓகே மக்களே, புரிஞ்சுக்கோங்க. வசனம் தான் சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கவும். யார் எல்லாரும்? நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு, பிதாவே, யார்? குமாரன் இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். புரிஞ்சுதாங்க? பிதாவே அவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கணும் பிதாவே அப்படின்னு குமாரன் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு சொல்றாரு, நான் உம்மில் அன்பா இருக்கிறது போல நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நமக்குள்ள ஒன்னஸா அன்பா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்றேன். இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இவங்களுக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும்பா. இந்த உலகத்துக்குள்ள, இந்த ஜனங்களுக்குள்ள, இந்த சபைக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும்பா. அன்பின் கயிறுகளால் இவர்கள் அனைவரும் கட்டப்பட வேண்டும் என்று குமாரனா இயேசு கிறிஸ்து கேட்கிறார், ஜெபம் பண்ணுகிறார். அடுத்த வசனம் சொல்லுது, 22 வாசிங்க. நாம் ஒன்றாய் இருக்கிறது போல. நாம் ஒன்றாய் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், பிரிக்கல. he is not separating. அவர் பிரித்து பேசவில்லை. நல்லா கவனிங்க மக்களே, அவர் பிரித்து பேசுறாரா? இல்ல. நீங்களும் நானும் ஒன்னா தான் இருக்கோம். நான் உம்மில் இருக்கிறேன், நீர் என்னில் இருக்கிறீர், இவர்கள் எல்லாரும் நம்மில் இருக்க வேண்டும். மக்களே இருக்கீங்களா? அவர் என்ன சொல்றாரு? நான் சொல்லல. என்ன சொல்றாரு? நாம். சொல்லுங்க. நாம் சபையே அன்பினால் யூனிட்டி. நம்பர் 3 என்னது? அன்பும் ஒற்றுமையும், யூனிட்டி. நல்லா கவனிங்க, வசனத்துக்கு நேரம் வரேன். அதுக்கு முன்னாடி சொல்றேன், ஃபர்ஸ்ட் த ஃபவுண்டேஷனை போடுங்க, பேஸை போடுங்க. அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு மேலே என்ன பண்ணும்? ராடிக்கல் ஆக்ஷன் ஆஃப் லவ். அந்த செயலின் மூலமாய் அன்பை வெளிக்காட்டுங்க. ஒருவரை ஒருவர் அன்பை பரிமாறி அங்கே 3வதாக அந்த அன்பின் பரிமாற்றம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள், சிதைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க, அவர் சொல்றார், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி. மக்களே, அவர் நமக்காக தான் சொல்றார். என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே, ஒரு நிமிஷம், பிதாவே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும், சொல்லுங்க, அவர்களும் ஒன்றாய். இப்ப குமாரனா இயேசு கிறிஸ்து விரும்பினது என்ன? நம்மளாம் ஒன்றா இருக்கணும். சபைக்குள்ள பிரிவினை இருக்கக்கூடாது. ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். அவயவங்கள் அநேகம் இருக்கிறது. தலை வேலை மட்டும்தான் செய்யும். கண்ணு வேலையை மட்டும்தான் செய்யும். கண்ணு காலோடைய வேலையை செய்யாது. காலு வாயோடைய வேலையை. அவயவங்கள் பல இருந்தாலும் ஆனால் ஒரே சரீரமாக இருக்கிறபடினால ஒன்று பலவீனமான பாண்டம், ஒன்று பலனுள்ளதாக இருக்கும். ஆனாலும் ஒன்று 5 விரல் இருக்குது. 5 விரல்லையும்
வித்தியாசம். 5 விரலும் வேறு விதமாய் தாங்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி சபையும் அதே மாதிரி தான், குடும்பங்கள் அதே மாதிரி தான். யூனிட்டி வரணும், யூனிட்டி இருக்கணும். ரைட், வசனத்தை வாசிக்கிறோம். அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். மக்களே, எதுக்கு அவரு நமக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும். வாசிங்க 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாக இருக்கும்படிக்கும். என்னதுங்க? எதுல தேரணுமா? ஒருமைப்பாடு. நான் என்னத்துக்கு பேசணும்? நான் பேசணுமா? அவனா வந்து பேச சொல்லு. அவனா வந்து பேசட்டும். அவனா வந்து பேசுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவனா வந்து செய்கிற வரைக்கும் நான் போக மாட்டேன். வசனம் சொல்லுது ஒருமைப்பாட்டில் எப்படியா? grow in unity. சொல்லுங்க, grow in oneness. வாசிங்க. என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும், உலகம் இதை பார்க்கும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஐயா மக்களே, வசனம் என்ன சொல்லுது? அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? உலகம் உங்களை பார்க்கணுமா? எப்படி? ஐயா, இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களுக்குள்ளே அன்பின் கயிறாகிய அந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறபடினால இவங்களுக்குள்ள யார் இருக்கிறா? அந்த ஆண்டவர் இருக்கிறனால இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு இந்த உலகம் அறிந்து கொள்ளத்தக்கதாக வசனம் சொல்லுது பாருங்க. அழகா சொல்றாரு பாருங்க. நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த உலகம் பார்க்கணும் கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருப்பதை. அல்லேலூயா. கடைசி வசனம் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 3 அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்களை வாசிக்கலாமா? 1 பேதுரு 3 அதிகாரம் 8, 9, 10, 11 வசனங்கள். மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். வசனத்துக்கு வாங்க, முன்னாடி வா. வசனம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய். The love unites everyone. சொல்லுங்க, அன்பு சகல ஜனங்களையும் இணைக்கும். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்த பொழுது அவர் ஒரு ஜனத்துக்காக மாத்திரம் வரவில்லை. பல விதமான ஜனங்களை அவர் சந்தித்தார். பல விதமான கலாச்சாரம் உள்ள ஜனங்களை சந்தித்தார். பலதரப்பட்ட ஜனங்களை சந்தித்தார். ஃப்ரம் லோ டு ஹை. 100க்கு அதிபதி, எப்படி சகலத்துக்கு அதிபதியாக இருக்கான். டாக்ஸ் கலெக்டர், பரிசேயர், சதுசேயர், அவன் இவன், ராஜ்யத்தின் தலைவன், அவன் பார்க்காத ஆளே எல்லாம். அடித்தட்டு மக்களை பார்த்தீங்கன்னா ரோட்டில் கிடக்கிற பிச்சைக்காரன், குஷ்டரோகி, அங்கே வரைக்கும் ஃப்ரம் த பேஸ் டு டாப் லெவல் எல்லாத்தையும் தேவன் சந்திச்சார். ஆனால் அவர் செஞ்சது என்ன தெரியுமா? என்னது? ஒருமனப்பட்டவர்கள். எல்லாரையும் ஒரே இடத்துல அமர செய்கிறார். எப்பா எல்லாரையும் புல்லில் அமரவை. அங்கே வேரியேஷன் பார்ஷியலிட்டி இல்லை. இன்றைக்கு அநேக சபைகளில் இந்த சேரில் நான் மட்டும்தான் உட்காரணும் அப்படின்னு நிறைய சபையில் இருக்குது. எங்கிட்டையும் அநேக விசுவாசிகள் நான் சந்திப்பேன், அவர்கள் வருத்தப்படுவது உண்டு. நம்முடைய மாவட்டத்திலே நிறைய சர்ச்சில் போய் அமர்வதற்கு சேர் காலியாக கிடக்கும்.
வேறு இடத்துல இடம் இருக்காது. அங்கே உட்காரணுன்னு போய் உட்கார்ந்த முன்னே அந்த இடத்துல எப்பொழுதும் ரெகுலராக உட்கார்ற ஆள் வந்து, எந்திரி, நீ எதுக்கு உட்காந்துருக்க, இது ஏன் இடம், எந்திரிச்சு போய் உட்கார் அப்படின்னு உட்கார்ந்தவர்களையும் துரத்தி விட்டு உட்கார்ற நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கும் சில முக்கியமான சபை ஆலயங்கள் கரூரில் இருக்குது, பெரிய பெரிய சர்ச்சு, பேர் சொல்ல விரும்பலை, சர்ச்சுக்கான ஏரியாவில் இருக்கிற சபைகள், பெரிய பெரிய சர்ச்சில் ஹை கேஸ்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு சேர்ஸ், த ஃபஸ்ட்டு சேர், த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த நாடார் கம்யூனிட்டி. இன்றைக்கும் ஒருமனப்பாடு எங்கே இருக்கிறது சபைக்குள்ளே? ஒருமனப்பாடு எங்கே இருக்கிறது சபைக்குள்ளே? அந்த இடத்துல வேறு யாரும் உட்கார முடியாதுங்க. ஈவன் கீபோர்டு வாசிக்கிறதுக்கு ஹை கிளாஸ், ஹை கம்யூனிட்டி பீப்புள் ஒன்லி தே கேன் ப்ளே, தே கேன் ஸ்டாண்ட் அண்ட் சிங் இன் கொயர். போய் பாருங்க, தெரியும். சபையை சத்தியத்தின்படி பின்பற்றுகிறவர்களாய் இல்லாமல் தங்களுக்கு ஏற்றபடி பின்பற்றுகிறவர்கள். இந்த வசனம்லாம் அவங்களுக்கு தெரியாதா? பைபிளில் தானே இருக்குது இந்த வசனம். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க விஷயம் மட்டும்தான். நம்முடைய சபை அப்படி கிடையாது. எப்பயுமே பார்ஷியாலிட்டி, நோ பார்ஷியாலிட்டி. எல்லோரும் ஆல் ஆர். சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஸ்கூலுக்கு போனோன்னே ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். என்னது இந்தியா இஸ் மை கண்ட்ரி. மறந்தே போச்சு. ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஐ லவ் மை கண்ட்ரியில் சொல்லுவாங்களே, தெரியல, ஏதோ ஒன்று மறந்துட்டேன் பாருங்க, ஸ்கூலில் படித்தது. அப்போ சிறு பிள்ளையிலேருந்தே கற்றுக் கொடுத்துட்டு பழகினாலுமே அந்த வேற்றுமை வருகிறது. மக்களை நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், விசுவாசிகளாக இருக்கிற நாம், தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம், வசனம் சொல்லுது, மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய். தட் யூனிட்டி, புரியுதுங்களா? ஒன்னஸ். அடுத்தது தான் இறக்கம். ஃபஸ்ட்டு ஒரு மனம் வந்தால் தான் அங்கே இறக்கம் வரும். அடுத்தது சகோதர, ரைட், லவ் ஒன் அண்ட் அனதர், சகோதர ஸ்நேகம். மற்றவர்களை பகைத்து 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 செத்து போனதுக்கப்புறம், செத்து போயும் பேயாக தான் அலையும் அந்த ஆத்துமாலாம். பகை, ஏன்னா பகையாக தானே இருக்குது இறுதியத்தில். அது நிம்மதியெல்லாம் இருக்காது. மற்றவனை கெடுக்கிறதுக்கு தான் அலையும், பகையாக தான் அலையும். நல்லா கவனிங்க. சகோதர ஸ்நேகம். அடுத்தது மன உருக்கம் உள்ளவருமாய். என்னதுங்க? உருக்கம் இல்லை. அங்கே எல்லாத்துக்கும் முன்னாடி மனம் வந்துடுது, அந்த இருதயம் வந்துடும். மன உருக்கம் உள்ளவர்களாம். அடுத்தது இணக்கம் உள்ளவர்களுமா. நான் எப்படி வந்து இணங்குவேன், நான்லாம் அதெல்லாம் சேர மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள தேவ அன்பு. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் செஞ்சிட்டாங்கய்யா, தீமை செஞ்சிட்டான் அதனால் நானும் ரைட், உதாசீனப்படுத்திட்டான் அதனால் நானும் உதாசீனப்படுத்துவேன் அப்படின்னு செய்யாம. என்ன சகோதரி சிரிக்கிறீங்க? உதாசீனப்படுத்தாமல். மகளே புரியுதுங்களா? சரிக்கு சரி கட்டாதீங்க, அது தேவன் விரும்புகிற அன்பு அல்ல. அதற்கு பதிலாக என்ன செய்யணும்? வசனம் சொல்லுது, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து. ஐயா நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிற ஒரு மனுஷங்கிறத புரிஞ்சு நீ அவனை ஆசீர்வதி. சாபத்தை அனுபவிக்க போகிற மனுஷன்னு நீ புரிஞ்சுக்கிட்டீன்னா நீ அவனை சபி. வசனம் சொல், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. நீ நல்லா வாழணுமா? ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை பார்க்கணுமா? நீ சுகித்திருக்கணுமா? நீ பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கணுமா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று நீ விரும்புகிறியாப்பா? பொல்லாப்புக்கு உன் நாவை விலக்கு.
அடுத்தது, கபடத்துக்கு தன் உதடுகளை விலக்கி காத்து, எல்லா விதமான தீமைக்கும் என்னது, தீமைக்கு தீமை கைகோத்த வசனம் மாற்று. இப்போ நான் மாற்றுன்னு சொன்னால் தான் மாற்றணும், அது மாதிரி மாற்றக்கூடாது. சரியா? என்னையே பார்க்கணும். ரைட். பொல்லாப்பை விட்டு நீங்குங்க. உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா பொல்லாப்பை விட்டு நீக்குவீங்களா? நீக்குறீங்களா? அல்லையா, கம்மியாக வருது. பொல்லாப்பை விட்டு நீக்குவீங்களா? நான் முடிச்சிட்டேன். பொல்லாப்பை விட்டு நீக்குவீங்களா? சொல்கிறது பெருசு இல்லை, செயல்பாட்டில் காட்டணும். அதான் நம்பர் 1. நம்பர் 2, நம்பர் 1 ஃபவுண்டேஷன். நம்பர் 2 செயலாற்றுறது, செயல்முறையின் அன்பு, செயல்முறை காட்டும், ரேடிக்கல் ஆக்ஷன் ஆஃப் லவ். 3வது, அதுக்கப்புறம் தான் யூனிட்டியே வருது. ஸோ செயலில் மூலமாய் காட்ட வேண்டும். 3வது சொல்லப்படுது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை பின்தொடர் கடர்வா. இதை செஞ்சீங்கன்னா கடைசி வசனம் சங்கீதம் 131:1 சொல்லுகிறது, இதோ சகோதரர் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. என்னதுங்க, இந்த யூனிட்டி வந்துருச்சுனாவே இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஆலயத்துக்கு போகணும், என் சகோதரர்களை பார்க்கணும், என் சகோதரிகளை பார்க்கணும். இன்றைக்கு ஆலயத்துக்கு போய் என் ஜனங்களை பார்க்கணும். நான்லாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்துட்டு, எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் அப்படின்னு நான் இப்போ முடிச்சிடுவேன்ல, முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே எனக்கு அடுத்த தாட்டு, எப்போ அடுத்த என் ஜனங்களை எப்பொழுது நான் பார்ப்பேன். இங்கே வந்து நின்று ஒவ்வொருத்தரையும் பார்த்து, முகமுகமாய் பார்த்து உங்களோட பேசு. அது அந்த 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 காரியத்தை பார்க்க, யாருன்னு பாருங்கப்பா சதீஷ், யாருன்னு பாரு, அந்த அந்த விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது, அந்த விஷயத்தை நான் பார்க்கும் பொழுது அதுதாங்க அந்த யூனிட்டி. மக்களே கவனிக்கிறீங்களா? அந்த என்னது, தட் யூனிட்டி, அந்த யூனிட்டிங்க. இதுதான் எப்போ ஜனங்களை பார்க்கணும், உம்முகம் பார்க்கணுமே, அவருடைய முகம். இப்போ நான் உங்களே பார்க்கிறேன், உம்மலகை ரசிக்கணும், நம்முடைய யூனிட்டியை பார்த்து ரசிக்கணும். என்னதுங்க மகளே, இங்கே பாருங்க, நம்முடைய யூனிட்டியை பார்த்து சிலலாம் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, என்ன பண்ணாலும் அவங்கள பிரிக்க முடியாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி பாடுறா, அவங்கள நீ என்ன வேணாலும் பண்ணி பிரிக்க முடியாது. இப்போ நம்மளை கொடுத்து அப்படி சொல்லணும். இங்கே ஆமேன்னு வரல இல்லையா? முடிச்சிட்டேன் மக்களே, முடிச்சிட்டேன். நம்பர் 1 என்னது, த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். ஸ்லைடை மாற்றுங்கப்பா. த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ். நம்பர் 2, ராடிக்கல் லவ் இன் ஆக்ஷன். பின்னாடி 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 ரைட், முன்னாடி வா. ரைட். த ஃபவுண்டேஷன் ஆஃப் லவ், அன்பின் அடித்தளம். நம்பர் 1. நம்பர் 2 என்னது, ராடிக்கல் லவ் இன் ஆக்ஷன், செயலின் மூலம் அன்பை காட்டுவது. நம்பர் 3, லவ் அண்ட் யூனிட்டி, அன்பு மற்றும் ஒற்றுமை. கற்றுக்கிட்டீங்களா? என்ன கற்றுக்கிட்டீங்க? எப்படி அடித்தளத்தை எப்படி போடணுங்கிறத கற்றுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் அடித்தளம் போடலைன்னா அன்பில் தயவுசெய்து அன்பின் அடித்தளத்தை, ஃபவுண்டேஷனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, திருப்பியும் ஸ்ட்ராங்காக போடுங்க. 2வது, ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அன்பு செயலின் மூலமாய் காட்டுங்க. அடுத்தது நம்பர் 3, காட்டுகிறது மாத்திரமல்ல, லவ் அண்ட் யூனிட்டி. யூனிட்டிக்குள்ளே வாங்க. அந்த யூனிட்டி சகலத்தையும் தருகிறதா இருக்கிறது. ஆமேன். தேவன் நினைத்தால் எதையும் செய்வார். ஆமேன். கண்களை மூடி அப்படியே எழுந்திருச்சு நிற்போமா. கடினமானது உமக்கு எதுவும் இல்லை, முடியாதது உமக்கு எதுவும் இல்லை. கடினமான காரியம் என் தேவனுக்கு எதுவும் இல்லை. ஓப்பன் பண்ணுங்கப்பா பாட்டை. ரைட். சொல்லுவோமா?
கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. சொல்லுங்க, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது எதுவும் இல்ல. அவர் நினைச்சா எதையும் செய்ய முடியுங்க. 2 நிமிஷம் கண்ணில் மூடி, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற எல்லா கடினமான காரியங்கள் எல்லாம், இந்த அன்பிற்கு இணங்காமல் தடையாய் இருக்கிற எல்லா சிந்தைகள், உலக சிந்தை, எல்லா கடினமான காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு அகற்றி போடுங்கன்னு சொல்லுங்க. 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 ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டும், அன்பு காட்டும் ஆல்மைட்டி. சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டும். திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மாலே செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்ல. ஆயிரம் சொல்லுங்க. எதுவும் இல்ல, எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல, முடியாதது, முடியாதது. அவர் நினைத்தா எதையும் செய்வாரு. எதுவும் இல்ல எசப்பா, எதுவும் இல்ல. என் கடினமான இருதயத்தை மாற்றுவார். கடினமானது உமக்கு எதுவும் இல்ல, முடியாதது உமக்கு எதுவும் இல்ல. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல. அந்த இருதயத்தை மாற்றுவாரு. கடினமானது உமக்கு எதுவும் இல்ல. கடினமான எல்லா இருதயத்தையும் மாற்றுகிற என் தேவனால முடியுங்க. அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை மாற்றுகிறவரே, எங்கள் இருதயங்களை மாற்றுகிறவரே, எங்கள் இருதயங்களை மாற்றுகிறவரே, கடினமான எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே, கடினமான எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே. ஒருவேளை அன்புக்கு இணங்காமல், அன்புக்கு ஆண்டவரே எங்கள் இருதயம் ஒத்துழைக்காமல், ஒருவேளை எங்கள் இருதயம் கடினமாக இருக்கலாம். இவ்வளோ நாட்கள் எங்கள் இருதயம் கடினப்பட்டிருந்திருக்கலாம். முதல்ல இந்த ஃபவுண்டேஷனை போடணும், அன்பினுடைய ஃபவுண்டேஷன். 2வது அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலே இந்த அன்பின் செயல்முறையை நான் காட்டணும். என் வாழ்க்கையின் செயலாற்றி மற்றவர்களுக்கு அந்த செயல்முறையை காட்டணும். அதோட மாத்திரமல்ல, இந்த அன்பினுடைய யூனிட்டி, ஒற்றுமை, பிரிவினைகளெல்லாம் மாற்றி போடுங்க. எல்லா பிரிவினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி சிந்தைகளை ஆளுகை செய்கிற எல்லா பிரிவினைகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. என் தேவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும்பா. உம்மாலே செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. நீ சகலத்தையும் செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இனிமேலுமாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இந்த அன்பின் விதையை விதைத்து, இந்த அன்பின் விதையை எங்களுக்குள்ளாக விதைத்திருக்கிறீர். இந்த விதை எங்களுக்குள்ளாக வளர்ந்து கனிகளை தரத்தக்கதா நாங்கள் கிரியை செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வல்லெடுத்துவீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள் நல்ல பிதாவே. ஆமென்.